நான் சொல்ற இந்த 2 அனிமல்ஸ்ல எது அதிகமான உணவு எடுத்துக்குது அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. அதாவது ஆவரேஜா இந்த வெயிட்ல ஃபுட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து. ஃபர்ஸ்ட் டாக்ஸா ஹியூமன்ஸா மனுஷங்களா? மனுஷங்க. கரெக்ட். ஆவரேஜா ஹியூமன்ஸ் வந்து 1.5 கிலோல இருந்து 2.5 கிலோ ஃபுட் எடுத்துக்கிறாங்க. பெரிய நாயை வந்து 1/2 கிலோல இருந்து 1.5 கிலோ அளவுக்கு தான் ஃபுட் எடுத்துக்குமா. நம்ம நிறைய போட்டா கூட அவ்வளவுதான் சாப்பிடுமா? நிறைய போட்டோம்னா நிறைய நாய் திங்கும். எங்க வீட்டுக்கு ஒரு லேப் வந்துச்சு, சாப்பிட்டே இருந்துச்சு. ஈட்டிங் டிஸார்டர். லயனா இல்ல டைகரா? டைகர். கரெக்ட். டைகர் வந்து 6ல இருந்து 9 கிலோ மீட் சாப்பிடும். லயன் வந்து 5ல இருந்து 7 கிலோ மீட் சாப்பிடுமா. எலிஃபென்ட்டா இல்ல ப்ளூ வேலா? தெரியல. எலிஃபென்ட். இல்ல, ப்ளூ வேல் வந்து 3000ல இருந்து 4000 கிலோ ஃபுட் எடுத்துக்கும் ஒரே நாள்ல. ஆனெல்லாம் வாங்கி சாப்பிட்டு. ஆமா, அது ஃபில்டர் ஃபீடர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பல்லு வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள அந்த கிரில்ல மட்டும் அப்படியே உள்ள இழுத்து மற்றதில் உள்ள போகாத மாதிரி ஃபில்டர் பண்ணி அதை சாப்பிட்ரும். எலிஃபென்ட் வந்து 150ல இருந்து 300 கிலோ ஃபுட் எடுத்துக்குமா ஒரு நாளைக்கு. அதனால யானையை கட்டி தீனி போட முடியாதுன்னு சொல்றது இதனால தான். கவ், வாட்டர் பஃபலோ. பசுமாடு, எரும மாடு. எரும மாடு. ஏன்னா பசுமாடு வீட்டுல இருந்திருக்கு, அது அந்த அளவுக்கு சாப்பிட்டு நான் பார்த்தது இல்ல. பசுமாடு வந்து 10ல இருந்து 20 கிலோ ஃபுட் எடுத்துக்குமா. எரும மாடு வந்து 15ல இருந்து 30 கிலோ வரைக்குமே ஃபீட் எடுத்துக்கும். இதுல ஓவரால் என்னன்னா அந்த அனிமலோட சைஸ் எவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுது. இப்போ ஸ்பீடா மூவ் ஆகிற அனிமல்ஸ்லாம் வந்து அதிகமான எனர்ஜி பர்ன் பண்ணும். ஸோ அதிகமாக ஃபுட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கார்னிவோர்ஸ் வந்து ஹெர்பிவோர்ஸ் கூட கம்பேர் பண்றப்போ கம்மியாக ஃபுட் எடுத்துக்கும். ஏன்னா பிளான்ட்ஸ்ல வந்து நியூட்ரியன்ஸ் கம்மி, மீட்ல வந்து நியூட்ரியன்ஸ் அதிகங்கிறதுனால இதெல்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி பெரிய அனிமலா இருந்துச்சுனாலும் அதோட பாடி வெயிட்டுக்கு ஈக்குவலா கேலரி பர்ன் ஆகுங்கிறதுனால அதிகமான ஃபுட் எடுத்துக்கும். கம்மியா இருக்க அனிமல் கம்மியா ஃபுட் எடுத்துக்கும்.